மேடம், யுவர் குட் நேம் ப்ளீஸ். சுந்தரி. சுந்தரி. வேற ஏதோ சொன்னாங்களே. சுந்தரி என்ன எழுப்பு ராயப்பா, இந்த கிக்ல தான் மயங்கிட்டியோ டாக்டர்? ஆ போடுங்க மாலைய. யாரா இவங்க? எந்த பேங்க கொள்ளடிக்கிறதுக்காக குழிக்குள்ள கூட்டு போறான்? நம்ம ஊர்ல பேங்கே இல்லையடா. சும்மாரியா, திருள்ளு மேல திருள்ளு குடுக்குறான். இப்படிதான் இங்கிலீஷ் படத்துல திருட போவாங்க. வா போலாம். பாத்து பாத்து பாத்து. அவளை என்ன கூட்டு போறீங்க? இல்லடே பாத்து. தேசு இங்க பாரியா. எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான் நண்பா. மேடம், ஹேண்ட் ப்ளீஸ். கொடு. ஒட்டிப்புடி வைத்தியம், புது டெக்னிக். என்ன சின்ன டார்ச்சர் பெரிய டார்ச்சர் ஆகிறதுக்குள்ள உண்மையை சொல்லிடு. உண்மையா? எந்த உண்மை? ஹார்ட்வேர் கடையில் கிடைக்கிற 15 ரூபாய் அனுபாண்ட வச்சு அராஜகமா யோசிக்கிறான் நான். இனி பேசி பிரயோஜனம் இல்லை. என்ன என்ன பண்ண போற? இப்ப கட்டிப்பிடி வைத்தியம். என்ன பிலிக்ஸ் இதெல்லாம்? நல்லாவே இல்ல. குழு குழுன்னு இருக்கும் ராயப்பன். என்ன எழுடாது கர்மம் எரியுதா? கிட்ட வாங்க. எரியுதா? யாரே உனக்கு கத்தா? வேணாம் சொல்லிடு. சொல்லு. எரிமலை கொண்டு. எரிமலை குண்டுல எங்க? அந்த பிள்ளையார் சிலைக்குள்ள வச்சிருக்கேன். பிள்ளையாரப்பா, இந்த உலகத்துல நல்லவங்க மட்டும்தான் இருக்கணும். அதுக்குள்ள ஏன் வச்ச? அந்த பொருளோட மதிப்பு தெரியுமா உனக்கு? அது மதிப்பு தெரியும், அதனாலதான் அதுக்குள்ள வச்சேன். டேய் கையில வருறா. இந்த டைம்ல சாமி கூட கூட்டம் தான். ஏய் என்னையா? கண்ணாடி பிள்ளையாரையும் எலிச்சப்பரத்தையும் செய்ய சொல்லி 2 பேர்கிட்ட தனித்தனி ஆர்டர் கொடுத்தேன். எதுக்கு? இன்கம் டாக்ஸ் ரேடுக்கு பயந்து 10-20 நாள் பொருளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் தேவைப்பட்டுச்சு. மீன்பிடி திருவிழா நாள் நடந்துட்டு இருக்கிற 2 கிராமத்து பிரச்சனைய எனக்கு சாதகமாக்கிக்க கண்ணாடியில் விநாயகர் செய்ய சொல்லி ஐடியாவை கொடுத்து பணமும் கொடுத்தேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் தரேன். ஆனா ஒரு கண்டிஷன், ஊர்க்காரைக்கு முன்னாடி பிள்ளையார் சேர்த்து அன்னைக்கு புது படம் மாதிரி ரிலீஸ் பண்ணுவோன்னு சொன்னேன். அதன்படி கண்ணாடியில் பிள்ளையார் சிலை செஞ்சான். நான் கோல்டு எல்லாம் சாக்கு மூட்டைக்குள்ள வச்சு பிள்ளையாருக்குள்ள வைக்கும்போது பார்த்துட்டான். புள்ளியார் வயத்துல ஏதோ வெயிட்டா பொருளுக்கும் போலக்கியா? என்ன கத்துற? பக்கத்துல போலீஸ் இருக்கு, நீயே மாட்டி விட்டுற போல. மேல சொல்லு.
சந்தேகப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு கட்டுக்கதையை அவுத்து விட்டேன். எனக்கு பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதாகவும் பரிகார பொருளை பிள்ளையாருக்குள்ள வச்சு கரைக்கிறதுக்காகவும் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார்பட்டி உண்டியலில் இந்த சாவியை போட்டால் பரிகாரம் பூர்த்தி ஆகும்னு நான் சொன்னதை நம்பினான். இந்த சாவிக்காண்டி தான் ஏன் திவ்யாவை கடத்திருக்கேன். பிள்ளையார செஞ்சது உள்ளூர்காரன், சப்பரத்தை செஞ்சது மும்பைக்காரன். பக்கா சேஃப். சரி, நீங்க 2 பேரும் பிள்ளையார தூக்குங்க, நான் எடுக்கிறேன். யோ இனியா சொல்ற? முடியாதுல்ல, அமைதியா இருங்க. போக்கஸ். வாங்க வாங்க, கமான் கைஸ். கண்ணாடியில் பிள்ளையார் செஞ்சா 2 கிராமத்துக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் அந்த எலிச்சப்பரத்தை ஊருக்கு நன்கொடையாக கொடுத்தது பொருளை பாதுகாக்க. ஆனால் 2யுமே லாபத்துக்கு தான் செஞ்சேன். அலர் பாய்ஸ். அங்க என்ன பாதுகாப்பு இருக்கு? எல்லாம் டெக்னாலஜி தான். அதனே, ஏய் இந்த இடம் தான். தூக்கு தூக்கு தூக்கு. என்னாச்சு? அந்த சப்பரத்துக்கு பின்னாடி வாய்ஸ் ரெகக்னிஷன் லாக் இருக்கு. என்னதான் ஆச்சு? ஸ்பீக்கர் போட்டு அலிபாபா 40 படம் பார்த்தியா? அதுல அண்டா காக்கசம் அவுக்கா டிஷ்னு திறக்குமே, ஆமா அந்த மாதிரி போட்டு. இப்ப புரியுதியா இந்த ராயப்ப ஏன் இதை நன்கொடையா கொடுத்தானே? ராயப்பனுக்கு 2 ஆப்ப நாம 2 பேர் வச்சோம், 3வது ஆப்ப நான் வைக்கிறேன். அந்த லாக் ஓபன் பண்றது நம்ம 2 ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப இப்ப திறக்க முடியாதா? திறக்க முடியாதுன்னு இல்ல, என் கொள்கைக்கு விரோதமா இருக்கு, அதான் யோசிக்கிறேன். திருட்டுல என்னையா கொள்க? ராயப்ப எத்தனால என்ன ஏமாத்தலையா? பெருசா பேசுறேன். வாய்ஸே இல்லாம எப்படியா ஸ்பீக்கர் போட்டு தரணும்? அவனுங்க எங்க? சப்பரத்துக்குள்ளதான் இருக்காங்க. சேஃப்டிக்கு தான். பேட்டரி இருக்கு. ஏய், சுச்சு. பா. ஏய். யோ என்னையா எலி வகத்துக்குள்ள வசந்த மாளிகை, ஃப்ரிட்ஜு, சரக்கு, டிவி, ஏர் கூலரு. இவங்க யாரா? உன் கூட்டாளிகளா? சும்மா இருங்கடா, கத்தி எலி மாப்ள இப்பதான் திக்கு திக்குங்குது. லைஃப்னா த்ரில் வேணும் தம்பி, தைரியமா இரு. எதுக்காக உள்ள இருக்கோம்னு அவங்க 2 பேத்துக்குமே தெரியாது. மேல சொல்லு. என்னது? செல்ஃப்டா, இதுக்கான ஒரு ஆச்சரியப்படுற? செல்லுன்னு இருக்கு. இப்பதான் 6 மணி நேரத்துக்கு வச்சிருக்காங்க. 2 குவார்டர் சேர்ந்து ஒரு ஃபுல்லா காலி பண்ணிருக்கு. இவங்களை பார்த்தா எப்படியா இருந்தாலும் ஏந்துக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள நம்ம வேலையை முடிக்க வேண்டியதான். அதை தாண்டி உள்ள போனா ஒரு நம்பர் லாக் இருக்கு. அந்த பாஸ்வேர்ட்? பாஸ்வேர்ட் மட்டும் இல்ல, நம்பர் லாக் எங்க இருக்குன்னு என்னை தவிர யாருக்கும் தெரியாது. Hey, close. Lip lock. Lip lock. Open. Hey, மெதுவா. பாட்டில். Hey, பார்த்து. அவனுக்கு ஏந்து கூடாது. பாட்டில். அப்படி, ரெடி.